இண்டிகோ விமானம் ரத்தானதால் ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜாவும் அவரது கணவரும் அவதியடைந்துள்ளனர். இவர்கள் இருவரும் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கு படப்பிடிப்புக்காக சென்றுள்ளனர். சென்னைக்கு திரும்புவதற்காக வாரணாசி விமான நிலையத்திற்கு வந்தபோது டிக்கெட் ரத்தானது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து அதிருப்தியுடன் அவர்கள் வீடியோ வெளியிட்டுள்ளனர். வாரணாசிலேருந்து சென்னை போகிற ஃப்ளைட் இண்டிகோ வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஆமாம், கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் போவாங்க. இதில் என்ன கொடுக்கணும், மத்தியானம் கேன்சல் ஆயிடுச்சு. நாங்கள் திருப்பி வந்து ஆன் போர்டு வரலான்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் நாங்கள் வந்தோம். இப்போ திருப்பி என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு, உள்ள அலோவ் பண்ண மாட்டோம், அதனால நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. இப்போ எங்களை மாதிரி வந்து வாரணாசி ஃபுல் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் சீனியர் சிட்டிசன் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ நாங்களாவது ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தேடுவோம். அவங்க எப்படி தேடுவாங்க, எப்படி போவாங்க தெரியல. போகலாம் பார்த்தா ஸ்பைஸ் ஜெட்டில் பாருங்களேன், ஒரு வரும்போது நாங்கள் 6500 புக் பண்ணி வந்தது, இப்போ 50,000 டிக்கெட் போட்டிருக்காங்க. ஸோ மற்ற ஏர்லைன்ஸாவது கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். அவங்களும் வந்து இப்போ தான் ரொம்ப பண்ணலாம். 83,000 போட்டிருக்காங்க இன்னொரு ஃப்ளைட். பரவாயில்ல, வாரணாசியில் இப்போ நமக்கு நல்ல ஒரு சொந்த பந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கனால நம்ம இப்போ திரும்ப போய் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இதே வெளியூராக தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். நாகாலாந்து டுபேமாவில் நடைபெற்ற பாரம்பரிய கல் இழுக்கும் விழாவில் முதல்வர் நெப்பியூ ரியோ மற்றும் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கலந்து கொண்டனர். பிரார்த்தனையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் பாரம்பரிய அங்கமி உடையணிந்து கல் இழுக்கும் நிகழ்வு களை கட்டியது. உடல் வலிமையை அதிகரிக்கவும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக நடக்கும் இந்த நிகழ்வில் நூற்றுக்கணக்கான மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.